விமர்சனம்ன்ற பேர்ல வந்து 2 குரூப்பா விமர்சனம் பண்ணாங்க. ஒரு சாரார் என்ன பண்றாங்கன்னா, உண்மையாலுமே படம் நல்லா இல்ல அப்படிங்கிற கருத்த வந்து பதிவிடுறாங்க. அது வந்து தாராளமா பதிவிடலாம். ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கு கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. அந்த மாரி தான் நம்மளும் வந்து படத்த பத்தி சில விமர்சனங்கள், கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தோம். சூர்யாவுடைய படத்த தான் விமர்சனம் பண்ணியிருந்தோமே தவிர, சூர்யாவ தாக்கி பேசணும்னு என்னைக்குமே நமக்கு எண்ணம் கிடையாது. ஆனா ஒரு குரூப் சோசியல் மீடியால சூர்யாவ அட்டாக் பண்ணி பேசணும். சூர்யாவ தாக்கி பேசணும். சூர்யாவ அழிச்சு விடணும். சூர்யாவ மேலும் முன்னுக்கு வர வைக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே இருக்காங்க. அந்த குரூப் வந்து பிரபல நடிகர், விஜய் டிவிலேருந்து வந்த ஒரு பிரபல நடிகர், அதாவது வந்து அடுத்த தளபதி ஆகணும்னு நினைக்கிற ஒரு நடிகர். அவர் வந்து சூர்யாவை அவருடைய ஐடி விங்க வச்சு பயங்கரமா கடுமையா தாக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பல லட்சங்கள் அவர் செலவழிச்சிட்டு இருக்காரு. அவருக்கும் சூர்யாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவர் சூர்யாவோட உறவினர் ஞானவேல் ராஜாவுடைய படத்துல நடிச்சார் அந்த நடிகர். அதுல ஒரு பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துக்கு சூர்யா தான் காரணம். ரெட்ரோ படத்துல வந்த வருமானத்துல 10 கோடி ரூபாய் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் கொடுத்திருக்காரு. அதாவது இது வந்து எப்படின்னா, இதுலயும் சில விமர்சனங்கள் வருது. அது என்னன்னா, இவர் வந்து வேற பெரிய ஆளுங்க கிட்ட இருந்து டொனேஷன் வாங்குறாரு. ஃபாரின்ல இருந்தெல்லாம் இவருக்கு டொனேஷன் வருது அப்படின்லாம் ஒரு விமர்சனங்கள் இருக்கு. வருது, வரட்டும், நல்ல விஷயம் தான். கருப்பு பணத்தை வெள்ளையாக்க முயற்சி பண்றாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ரெட்ரோ திரைப்படம் வெளியாகி நேற்று தான் சக்ஸஸ் மீட்லாம் கொண்டாடி இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே வந்து படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. படம் பார்த்து விமர்சனம் பண்ணுறவங்கள தாண்டி சூர்யா வந்து பிடிக்காதவங்க எப்படியாவது வந்து சூர்யா அழியணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவங்க தான் வந்து படத்தை அதிகமான விமர்சனம் பண்ணுறாங்க, திட்டமிட்டு சதி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் தூக்கி போட்டு சூர்யா அவர்கள் கலெக்ட் பண்ண 100 கோடியிலேருந்து 10 கோடி ரூபாய் வந்து அவருடைய அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காரு. என்னன்னாலும் பேசிட்டு போங்க, நான் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறீங்க. சூர்யாவை உண்மையாலுமே திட்டம் போட்டு அழிக்கிறதுக்கு ஒரு சதி நடந்துட்டு இருக்கு. அது உண்மைதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட படங்களை விமர்சனம் பண்ணுறது தப்பு கிடையாது. படங்கள் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லலாம். இப்போ கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய டிசாஸ்டர். உண்மையாலுமே படம் நல்லா இல்லை. அந்த படத்தை பெரிய லெவலில் ட்ரால் பண்ணி விமர்சனம் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தின் மேடையில் வந்து ஞானவேல் ராஜா வந்து கிட்டத்தட்ட 2000 கோடி அடிக்கும் அப்படின்னு சொன்னது. அப்புறம் சூர்யாவே வந்து அந்த படத்தை ஆடியோ ரிலீஸில் வந்து வாயை பொளந்துட்டு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. படம் நல்லா இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னும் போது இதெல்லாம் ஆடடாக எடுத்துக்கிட்டு, அதாவது வந்து இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னு பயங்கரமாக ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சூர்யாவை கங்குவா படத்தில் வச்சு செஞ்சுட்டாங்க. எந்த அளவுக்கு சூர்யாவை வந்து ட்ரால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமம் அடித்து ட்ரால் பண்ணாங்க, பர்டிகுலர் சோஷியல் மீடியாவில். இதில் உண்மையாலுமே சூர்யா மேலே வன்மத்தில் ட்ரால் பண்ணப்பட்டதா அப்படின்னா, எல்லாருமே ட்ரால் பண்ணவங்க எல்லாருமே சூர்யா மேலே கோவத்தில் ட்ரால் பண்ணாங்களா அப்படின்னா, உண்மையாலுமே படம் பிடிக்கல அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, நிறைய பேர் படத்தை ட்ரால் பண்ணாங்க. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு குரூப் வந்து இதையே காரணமாக எடுத்துக்கிட்டு, இதையே சந்தர்ப்பமாக எடுத்துக்கிட்டு, அதாவது வந்து பயங்கரமாக, அதாவது எந்த அளவுக்கு அடித்து ட்ரால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அடித்து ட்ரால் பண்ணாங்க. தனி நபர் விமர்சனம்லாம் பண்ணாங்க. அதாவது வந்து வந்தால் நேரம் பார்த்தா அடிக்கணும், குத்தணும், வெட்டணும், தூக்கில் தொங்கணும், இப்படியெல்லாம் நம்ம விமர்சனங்கள் பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி கூட பாடி ஷேமிங் பண்ண விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. இந்த விமர்சனங்கள்லாம் தேவையில்லை. தனி நபர் தாக்குதல் இருக்குது பார்த்தீங்களா, அது யாருக்குமே தேவையில்லை. சூர்யாவுக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் தனி நபர் தாக்குதல் பண்ணால் அதை நம்ம கண்டிக்கணும். அது வந்து அதான் நம்மளுடைய கருத்து. இப்போ கங்குவா படம் நல்லா இல்லை, ட்ரால் பண்ணாங்க, ஓகே, அது பக்கம். அப்புறம் ரெட்ரோ படம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கருத்து கூட ரெட்ரோ படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது வந்து அதாவது அந்த படத்தில் உள்ள அந்த கருத்தில் வந்து நமக்கு பெருசாக உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். இந்த இடத்துல முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, விமர்சனம்ன்ற பேரில் வந்து 2 குரூப்பாக விமர்சனம் பண்ணாங்க. ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையாலுமே படம் நல்லா இல்லை அப்படிங்கிற கருத்தை வந்து பதிவிடுறாங்க. அது வந்து தாராளமாக பதிவிடலாம். ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கு கருத்து சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து படத்தை பற்றி சில விமர்சனங்கள், கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தோம். மற்றபடி நமக்கு வந்து சூர்யாவுடைய படத்தை தான் விமர்சனம் பண்ணியிருந்தோமே தவிர, சூர்யாவை தாக்கி பேசணும்னு என்றைக்குமே நமக்கு எண்ணம் கிடையாது. ஆனால் ஒரு குரூப் சோஷியல் மீடியாவில் சூர்யாவை அட்டாக் பண்ணி பேசணும், சூர்யாவை தாக்கி பேசணும், சூர்யாவை அழிச்சு விடணும், சூர்யாவை மேலும் முன்னுக்கு வர வைக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே இருக்காங்க. அந்த குரூப் வந்து இதை வந்து எடுத்து போட்டு
வேற மாதிரியா ட்ரால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல நடிகர், விஜய் டிவிலேருந்து வந்த ஒரு பிரபல நடிகர், அதாவது வந்து அடுத்த தளபதி ஆகணும்னு நினைக்கிற ஒரு நடிகர், அவர் வந்து சூர்யாவை அவருடைய ஐடி விங்கை வச்சு பயங்கரமாக கடுமையாக தாக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பல லட்சங்கள் அவர் செலவழிச்சிட்டு இருக்காரு. அவருக்கும் சூர்யாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவர் சூர்யாவோட உறவினர் ஞானவேல் ராஜாவுடைய படத்தில் நடித்தார் அந்த நடிகர். அதில் ஒரு பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்துக்கு சூர்யா தான் காரணம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால் சூர்யாவை நம்ம அடிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இன்னைக்கு சூர்யாவோட நம்ம ஜாஸ்தியாக வளர்ந்துட்டோம்னு அப்படி நினைக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம அவருக்கு வந்து தளபதி இடத்துக்கு போகணுமா அப்படின்னா தளபதியும் தாண்டி போகணுங்கிற எண்ணங்கள் அவருக்கு இருக்குது. சரி, அதை நம்ம விட்டுருவோம். இதெல்லாம் இல்லாமல் ஜெய்பீம் படத்தில் சில பாமகவுக்கு எதிர்ப்பான சில கருத்துக்களை வந்து சூர்யா சொல்லியிருந்தார், படத்தில் பதிவிட்டிருந்தார். அது வந்து பெரிய சர்ச்சையாச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூர்யாவோட படத்தை வந்து பெரிய எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இன்னமும் தொடர்ந்து அந்த எதிர்ப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சூர்யா படங்கள் வரும்போது பல விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீட் சம்பந்தமாக சில கருத்துக்களை வந்து சூர்யா பதிவிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, சூர்யா ஒரு நடிகர் என்பதை மீறி சூர்யா இந்த நாட்டினுடைய பிரஜை. அவருக்கு எல்லா விதமான கருத்துக்களை சொல்றதுக்கு உரிமை இருக்கு. கருத்து சுதந்திரம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. அவர் ஒரு கருத்தை சொன்னோன்னா அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர் சூர்யா அப்படின்னு வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கட்சி வந்து சூர்யா மேல ஒரு பெரிய வன்மத்தை காட்டிட்டு இருக்காங்க. இப்படி பல பேர் வந்து சூர்யா மேல வன்மத்தை தொடர்ந்து காட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. சிவகுமார் வந்து இந்த ரெட்ரோ மேடையில வந்து என்னுடைய பையன் தான் இதுக்கு முன்னாடி 6 பேக் வச்சிருந்தான், இதுக்கப்புறமா யாரும் 6 பேக் வைக்க முடியுமா பாருங்க, என்னோட பையன் தான் ஃபர்ஸ்ட் வச்சான் அப்படின்னு ஏதோ ஒரு ஆர்வத்தில் பேசிட்டாரு. அதை பெரிய விஷயமா எடுத்து கச்சா முச்சான்னு பேசிட்டு இருக்காங்க. அழிவு காலம் பிறந்துருச்சு அதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஜோதிகா கோயில் சம்பந்தமா சில கருத்துக்கள் சொன்னபோது அந்த கருத்துக்களை நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு, அதாவது அவங்க வேற்று மதத்தை சார்ந்தவங்க, நீங்க எப்படி சொல்லலாம், அப்போ வந்து நீங்க இந்து மதத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு பல விதமா வந்து அவங்க சொல்ற கருத்துக்களை எல்லாம் பிரட்டி 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 வேற மாதிரி ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வேற மாதிரி விமர்சனம் பண்ண அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலியிலேருந்து யார் என்ன கருத்து சொன்னாலும் அதை எடுத்து வந்து அவங்க சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல விமர்சனம் என்ன பண்றதுக்கு. என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் சூர்யா சும்மா வாயை திறந்து எதுவுமே பேசலைனாலும் ஏதோ பேசினாரு, அது ஏதோ சொல்லியிருக்காரு, ஏதோ பேச வந்திருக்காரு, ஆனா சைலண்டா நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு. வன்மமா வந்து சூர்யா மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. என்னதான் சூர்யா மேல தாக்குதல் நடத்தினாலும் அந்த தாக்குதல்லாம் சூர்யா எதை பத்தியுமே கவலைப்படுறது இல்லை. அவர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா பல பேருக்கு வந்து கல்வி கொடுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 8000 மாணவர்களுக்கு மேல வந்து அவர் படிப்பு கொடுத்துருக்காரு. பல பேர் அந்த அகரம் ஃபவுண்டேஷனில் படித்தவங்க டாக்டரா இன்ஜினியரா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் உலா வந்துட்டு இருக்காங்க. உலக நாடுகளில் வந்து இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பெரிய லெவலில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷனை இன்னும் அவர் பலப்படுத்திக்கிட்டே தான் போறாரு. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ரெட்ரோ படத்தில் வந்த வருமானத்தில் 10 கோடி ரூபாயை வந்து அகரம் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காரு. அதாவது இது வந்து எப்படின்னா இதுலேயும் சில விமர்சனங்கள் வருது. அது என்னன்னா இவர் வந்து வேற வேற பெரிய ஆளுங்கிட்ட இருந்து டொனேஷன் வாங்குறாரு, ஃபாரின்ல இருந்தெல்லாம் இவருக்கு டொனேஷன் வருது அப்படின்லாம் ஒரு விமர்சனங்கள் இருக்கு. வருது, வரட்டும், நல்ல விஷயம் தானே. கருப்பு பணத்தை வெள்ளையாக்க முயற்சி பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான அதெல்லாம் வந்து விமர்சனங்கள். எல்லா பக்கமும் ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது எல்லா பக்கமும் பல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அந்த விமர்சனங்களை தவிர்க்க முடியாது. அது சூர்யா மட்டுமில்லை, யார் செஞ்சாலும் வரும். பர்டிகுலராக சூர்யா சேரும்போது அது ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கு. நம்ம பேசுகிற மாதிரி இப்போ சூர்யா வந்து வேணுட்டே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சூர்யா இந்த 10 கோடி ரூபா கொடுத்ததுனால இன்னும் பல குடும்பங்கள் படிப்பு, அதாவது முதல் ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் படிப்பு இல்லாதவங்க வந்து நிச்சயமாக பெரிய உயரத்துக்கு வர்றதுக்கு இந்த பணம் உதவியாக இருக்கும். அது இல்லாமல் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க சார். அதாவது வந்து சூர்யா பண்ணுற உதவிகள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வேறு யாராவது பண்ணுறாங்களா அப்படின்னா யாருமே பண்ணலை. இப்போ ரஜினிகாந்தே எடுத்துக்கங்களேன். அவர் வந்து அருணாச்சலம் படத்தில் வந்த ஒரு லாபத்தில் ஒரு பங்கை ஒரு 7-8 தயாரிப்பாளர்களுக்கு பிரித்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கலைஞானம்ங்கிற தயாரிப்பாளர் அவர் ஹீரோவாக அறிமுகப்படுத்தினான்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் எப்படி செஞ்சார் அப்படின்னா அவருக்கு நன்றி கடனை செலுத்துறதுக்காண்டி செஞ்சார். மற்றபடி வந்து சொசைட்டிக்கு ஏதாவது செஞ்சார் அப்படின்னா சொசைட்டிக்கு இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை. அஜித்தும் பாருங்க, அவன் கூட இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு, வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு, எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா சொசைட்டியோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்குன்னா சொசைட்டியோட கான்ட்ரிபியூஷன் இல்லை. இப்போ விஜயுமே எடுத்துக்கங்களேன், சொசைட்டியோட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லை. பெரிய பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய பெரிய பெரிய உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் கூட சொசைட்டி கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காங்களா, இல்லை ஒரு இலவச மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்காண்டி இந்த அகரம்
விக்ரம் ஃபவுண்டேஷனை இன்னைக்கு ஆரம்பிக்கல, பல வருஷங்களுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2005 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷமா கட்டுக்கோப்பா நடத்திட்டு வராரு. நிறைய பேரை படிக்க வச்சிட்டு இருக்காரு. உண்மை உண்மை அப்படிதான் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? ஆனா சூர்யா மேல தாக்குதல் நடத்துறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது தானத்திலே சிறந்த தானம் எதுன்னா வந்து கல்வி தானம் சார். அந்த தானம் வந்து சூர்யா செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஒருத்தருக்கு வந்து பணம் கொடுத்தீங்கன்னா அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தும். இன்னொரு இன்னொரு நடிகர்லாம் இருக்கார் பார்த்தீங்கன்னா, இப்போ 2, 3 வருஷமா பார்த்தீங்கன்னா மாணவர்கள் முதல் ரேங்க் வாங்கின மாணவர்களை கூப்பிட்டு அதாவது பேனா பென்சில்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு பயன்படும்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து சூர்யா செய்கிற இந்த உதவி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து காலத்துக்கும் நிலைச்சு நிற்கும். ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிற ஒரு மாணவனோ மாணவியோ படிக்க வசதி இல்லாதவங்களை இலவசமாக படித்து அவங்கள பெரிய ஆளாக்கி ஒரு பட்டதாரி ஆக்கி இந்த சொசைட்டிக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவங்க இதை மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கும் வரும். அவங்களும் பல பேருக்கு நல்லது செய்வாங்க. அவங்களுடைய ஜென்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, இன்னும் பல ஜென்ரேஷன் நல்லபடியாக வாழ்கிறதுக்கான சூழ்நிலைகளை சூர்யா ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா ரொம்ப பாராட்ட தகுந்தவர். இனிமே விமர்சனம் பண்றவங்க நிறைய பேர் பெருகிட்டாங்க. ஸோ அதெல்லாம் மைண்ட் செட்டில் வச்சு இனிமேல் அடுத்தடுத்த படங்களை வந்து அவர் சூஸ் பண்ணுவார் நினைக்கிறீங்களா? இல்லை, சூர்யா தேர்வு செய்த படங்கள்லாம் சரியில்லாத படங்கள் நம்ம சொல்லவே முடியாது. சமீப காலம் ஆரம்பத்தில் சூர்யா நடிக்க வந்தபோது நேருக்கு நேர் அந்த படங்கள்லாம் வந்தபோது சில விமர்சனங்கள்லாம் சூர்யா மேலே இருந்துச்சு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு நடிக்க தெரியாது, அவருக்கு டான்ஸ் வராது, ஃபைட் வராது, அப்படிலாம் விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையுமே மாற்றி எல்லாத்துக்குமே ட்ரைனிங் எடுத்து, டான்ஸு ஃபைட்டு எல்லாத்துக்குமே ட்ரைனிங் எடுத்து நடிக்கிறதுக்கும் பயிற்சி எடுத்து அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டார். நந்தா படத்திலேயே வந்து அவர் நல்ல நடிகருங்கிறத நிரூபிச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்த பிதாமகன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்த காக்க காக்கங்கிற படமாகட்டும், வாரணம் ஆயிரம் படமாகட்டும், பல படங்கள் வெற்றி படங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தார். பேரழகன் ஒரு படம் ஆரம்ப காலத்திலே நடித்தார், கூன் போட்டு நடித்தார். அந்த அந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஹீரோக்கும் எடுத்து ஷோல்டர் பண்ணி நடிக்கிறதுக்கான தைரியம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற பல ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய், அஜித், ரஜினி யாரை வேணால் சொல்லலாம், அவங்களாம் கமர்ஷியலான படங்களே தான் தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்காங்களே தவிர சூர்யாவோட படங்களை பாருங்க, கமர்ஷியலான படங்களை விட வந்து கருத்து உள்ளுக்குள்ள ஒரு எப்படி சொல்றது, ஒரு கதையும் இருக்கும், ஒரு அழுத்தமான கருத்தும் இருக்கும், ஆனால் கமர்ஷியலாக இருக்கும். இப்போ நம்ம அயன் படமே எடுத்துக்கங்களேன், அது ஒரு வேற மாதிரியான ஒரு ஜன்னலில் பண்ணார். 24ன்னு ஒரு படம் பண்ணார், அது ஒரு பிரமாதமான படம் பண்ணார். 7ஆம் அறிவு பண்ணார், கஜினி பண்ணார். பாருங்கள், எல்லா படமே வேற வேற வெரைட்டி நிறைய சாய்ஸ் பண்ணார். சிங்கம் படத்துல எல்லாம் சூர்யா வந்து பெரிய லெவலில் கொண்டாடினாங்க. அதாவது வந்து சிங்கம் 1, 2, 3 எல்லா படமே வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. வேல்னு ஒரு படம் பண்ணார். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சூர்யாவோட படங்கள். என்ன பிரச்சனைனா இப்போ தியேட்ரிக்கல் வெற்றி வந்து சூர்யாவுக்கு வந்து சமீபத்தில் இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து சிங்கம் 3க்கு அப்புறம் வந்து தியேட்ரிக்கல் வெற்றியே சூர்யாவுக்கு இல்லை. கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக வெற்றி இல்லாமல் இருக்கார். இப்போ சமீபத்தில் வந்த கங்குவா படமும் பெரிய லெவலில் ட்ரால் செய்யப்பட்டு அதுவும் ஓடாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த படம் ரெட்ரோவே எடுத்துங்களேன், அந்த படமும் வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அதாவது 2 விதமான கருத்து இருக்குது. ரெட்ரோ நல்லா இருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது, ரெட்ரோ நல்லா இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதை பற்றி நம்ம இங்கே பேச வேணாம். எப்படி இருந்தாலும் ரெட்ரோ படம் சூர்யாவுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, சூர்யாவுக்கு ஒரு இமேஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரெட்ரோ படம் நிரூபிச்சிருச்சு. எப்படி நிரூபிச்சிருச்சுன்னா முதல் 4 நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து 100 கோடி தொற்றுச்சு. அதனால் வந்து சூர்யாவுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்னமும் சூர்யாவை ரசிக்கிறதுக்கு சூர்யாவுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தா மற்ற எல்லா நடிகர்களையும் தலைவரே தளபதி அப்படி இப்படின்னு தான் கொண்டாடுவாங்களே தவிர சூர்யாவை மட்டும்தான் அண்ணான்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பாருங்கள், சூர்யாண்ணான்னு சொல்கிறாங்க. ஏன்னா சூர்யாவை ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்களுடைய குடும்பத்து உறுப்பினராக நினைக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு தம்பிகளும் அவருடைய அண்ணனாக நினைக்கிறாங்க. பல விதத்தில் சூர்யாவுக்கு நல்ல நல்ல குணங்கள்லாம் நிறைய இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சமீபத்தில் வந்த சூரரை போற்று, அப்புறம் ஜெய்பீன் படமெல்லாம் கூட ஓடிடியில் வந்த படங்கள் வெற்றி படங்கள் தான். ஸோ கதை தேர்வே தப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த தோல்விங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு, எல்லா நடிகரும் தோல்வி சந்திச்சிருக்காங்க. அதனால் சூர்யா மட்டும்தான் தோல்வி சந்திருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்தடுத்த சூர்யாவோட லைனப்ஸ் பாருங்கள். இப்போ வந்து சூர்யா வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி படத்தில் நடிக்கிறார். அந்த படம் வந்து வேறு மாதிரியான ஒரு வித்தியாசமான கதைக்களம்னு சொல்கிறாங்க. அந்த படம் ஒருவேளை ஆர்ஜே பாலாஜியோட கைவண்ணத்தில் வருது. அது ஒரு கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு மாதிரி எடுப்பார், பெரிய வெற்றி படமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மீறி பாருங்கள், வாடிவாசல் கூடிய சீக்கிரம் அவர் தொடங்க போகிறார். அடுத்து இம்மீடியட்டாக வாடிவாசலில் நடிக்க போகிறாரு. அந்த வாடிவாசல் படம் வந்துச்சுன்னா சூர்யாவுக்கு ஒரு வெற்றி படமாக இருக்கும், நிச்சயமாக வெற்றி படமாக இருக்கும். காரணம் என்னென்னா நம்மளுடைய வெற்றிமாறன் வந்து நல்ல படங்களை எடுக்கக்கூடியவர். அந்த படம் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு சார்ந்த கதை, அது ஒரு மண் வாசனை சார்ந்த கதை. அந்த படத்துல எல்லாம் நம்ம சூர்யா நடித்தாங்கன்னா பெரிய லெவலில் பெரிய உயரத்துக்கு சூர்யா அது கொண்டு போயிடும் நிச்சயமாக. அப்படியெல்லாம் தொடர்ந்து
சூர்யா படங்கள் லைனப்பில் இருக்கிற படங்கள்லாம் நல்ல படங்களாக தான் இருக்குது. இப்போ லக்கி பாஸ்கர் படம் வந்துச்சுல, அந்த படத்தினுடைய இயக்குனரோட படத்தில் கூட சூர்யா கமிட் ஆயிருக்காரு. ஸோ அடுத்தடுத்த படங்கள் நல்ல நல்ல படங்களாக தேர்வு செய்து பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் நீங்கள் விமர்சனம் பண்ணாலும் சூர்யா எதை பற்றியுமே கவலைப்படல, அவர் மனசில் எதையும் எடுத்துக்கல. அவர் தன்னுடைய பொதுப்பணிகள், அதாவது வந்து சொசைட்டிக்கு செய்கிற நல்ல விஷயங்களை தொடர்ந்து அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக செஞ்சுக்கிட்டே தான் வராரு. இந்த ஒரு நல்ல எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நல்ல எண்ணம் இருக்கிறதுனால அவர் என்னதான் நம்ம வந்து அவர் வரவிடக்கூடாதுன்னு ஒரு, அதாவது புல்லுரிகள் முயற்சி பண்ணால் கூட அதையெல்லாம் மீறி வந்து சூர்யா வேற ஒரு உயரத்திலையும் உச்சத்திலையும் நிச்சயமாக வந்து கூடிய உயரத்தில் வருவார், உட்காருவார். ரொம்ப நன்றி சார். நடிகர் சூர்யா தொடர்பாக பல்வேறு விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.